फ्रेंड्स वणक्कम இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்க நேமிராஜ் போன வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ரினர் பிளஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் சோ அந்த ஊசியை வந்து எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படினு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட் நிறைய சந்தேகம் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லெந்தா போனதுனால என்னால ফুল டீடைல் அதுல சொல்ல முடியல ஏனா ஆல்மோஸ்ட் அது 30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு சோ இத வந்து பாகம் 2 நம்ம போடலாம் அப்படின ஒரு ஐடியா வந்துச்சு ஏனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் क्वेश्चन கேட்டிருந்தாங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அது ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நிறைய क्वेश्चंस உங்ககிட்ட இருந்து வந்திருந்தது அதுல ஒரு சில क्वेश्चंसலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து இத டோஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணா இது வந்து எவ்வளவு டோஸ் போடலாம் எந்த அளவு போடணும் அப்படினு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரெனோர் பிளஸ் நீங்க ஓபன் பண்ணதுமே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ள அதுக்கான சிரஞ்சி மருந்து ரெண்டுமே இருக்கும் ரெட் கலர்ல இருக்கும் அந்த மருந்து இத வந்து நீங்க ஒரு சேவலுக்கு முழுசா அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஆக்சுவலா இத வந்து நம்ம எப்படி சொல்றது இந்த விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணல பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கேட்டதனால சொல்றேன் இப்ப தயார்ல உங்க சேவல் வந்து செவுக்கல வெளுத்தே இருக்குது ஒரு வாரம் ஆயிடுச்சு 10 நாளுக்கு மேல ஆகுது வெளுத்தே போயிருக்கு முகம் அப்படின்னும் போது நீங்க இந்த ஊசியை வந்து பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா நீச்சல் போறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் நீச்சல் போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சிரஞ்சியை ஓபன் பண்ணி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை ஓபன் பண்ணிட்டு உங்க மெடிசனுக்கான சிரஞ்சியும் அது உள்ளவே இருக்கும் எடுத்து முழுசா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுல பாதி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு வளர்ந்த சேவலுக்கு நல்ல கூன சேவலுக்கு முழுமையா பயன்படுத்தலாம் நம்ம அப்படிதான் பயன்படுத்தணும் ரொம்ப வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம் சோ அதனால நான் உங்களுக்கு தைரியமா சொல்லலாம் இதை வந்து முழுசா நீங்க பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் நீங்க நீச்சல் போடலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்க சேவலுக்கு வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு அதுக்கு வந்து நீங்க மருத்துவம் பண்ணி அதை ரிகவரி பண்ணி அதை கொண்டு வந்துட்டீங்க இப்போ வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு இப்போ வந்து பட் ஆனா பலவீனமா தானே இருக்கு ரொம்ப வந்து உடம்பு பிடிக்கல ரொம்ப வெளுத்து போய்தான் இருக்கு ரத்தம் இல்ல உடம்புல ஒரு ஆக்டிவா இல்ல ஆனா வெள்ளை கழிச்சல் கிடையாது நான் மோஷன் எல்லாம் கட்டி ஆயிடுச்சு நார்மலா தான் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க அடிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும்னா அதாவது தயார்ல வெறும் வயிற்றுல அடிக்கலாம் காலையில நாஸ்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க அடிக்கலாம் நீச்சல் போடுறதுக்குள்ள மற்றபடி வயிற்றுல உணவு இல்லாம இந்த மெடிசன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது காலையில சீக்கிரமா சமைக்கிற மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு அதாவது வெள்ளை கழிச்சல் வந்து ரெடியான கோழிக்கு சொல்றேன் சமைச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மெடிசனை பயன்படுத்தலாம் நீங்க மத்தியானமும் அடிக்கலாம் காலையில அடிக்கலாம் இரவுல அடிக்கலாம் எப்ப வேணாலும் அடிக்கலாம் பட் உணவு கொடுத்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கணும் பாதி ஜீரணம் ஆகிற கண்டிஷன்ல நீங்க அடிக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி என்னோட சேவலுக்கு வந்து வாதம் வந்துருச்சு வாதம் வந்து தரையில விழுந்து கிடக்குதுன்னு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வாதம் வந்துருச்சுன்னா இந்த மெடிசன் உங்களுக்கு வாதத்துக்கு 100% கியூர் பண்ணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா வாதத்துக்குன்னு தனி மெடிசன் இருக்கு அது கொடுத்து நீங்க தயார் பண்ணி அதுக்கான உணவுகளை கொடுத்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சேவல் ஓரளவுக்கு அதாவது வாதத்துல இருக்கிறப்ப சரியா சாப்பிட்டுருக்காது நடக்க முடியாம இருந்திருக்கும் ஸோ அப்போ பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிருக்காது அப்போ வெளுத்து போய் உடம்பெல்லாம் சுருங்கி இருக்கும் அப்போ வந்து ரிகவரி ஆகி எழுந்து நின்று நடக்குது அப்படின்னும் போது நீங்க இந்த மெடிசனை பயன்படுத்தலாம் பட் வாதத்துல கீழே விழுந்து கிடக்கிற சேவலுக்கோ கோழிக்கோ நீங்க இதை பயன்படுத்த வேண்டாம் சோ வாதத்துக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெர்பிவேட் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு கீழே போடுறேன் பாருங்க டெர்பிவேட் இத வந்து ஆயில் பேஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஆயில் பேஸ் இந்த மெடிசனை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா நிரோபியன் ஏதாவது நிரோ கைண்ட் நான் யூஸ் பண்றது நிரோ கைண்ட் தான் நிரோ கைண்ட் வாங்கிக்கோங்க இந்த டெர்பிவேட் வாங்கிக்கோங்க காலையில இட்லி கொடுங்க
சமைக்குது, நல்லா குயிக்கா ஜீரணம் ஆயிடுது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, தினமும் இரவுல ஒரு 10 கருப்பு கொண்ட கடலை ஊற வச்சுட்டு காலையில எழுந்து தோலை உரிச்சிட்டு ஒரு 10 கொண்ட கடலை நீங்க ஊட்டி விட்டுருங்க. அதாவது ஜீரணம் ஆகிற கோழிங்களுக்கு. ஜீரணம் ஆகலைன்னா நீங்க நார்மலா இட்லியோ இல்ல ரஸ்கோ பொறையோ பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று நீங்க மிக்ஸ் பண்ணி குளுக்கோஸ் கலந்து கொடுக்கலாம். இந்த டெர்பிவேட்டை காலையில 1/2 ml இல்லைன்னா 1 ml அடிக்கலாம், தப்பு கிடையாது. பெரிய கோழியா இருந்தா 1 ml அடிக்கலாம், தப்பு கிடையாது. விடைங்களா இருந்துச்சுன்னா 1/2 ml போதும். ஸோ 1 ml நீங்க அந்த டெர்பிவேட்டை எடுத்து வலது பக்கம் செஸ்ட்ல மேலிருந்து கீழுக்கு இறக்கணும். நேரா குத்தக்கூடாது, மேலிருந்து கீழுக்கு இறக்கி அடிச்சிட்டுங்க. இரவு நேரத்தில் அடையும் பொழுது நீரோகைண்ட் அந்த மருந்தை நீங்க ஃபுல்லாவே பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நீரோகைண்டை லெப்ட் பக்கம் அடிக்கணும். மறுநாள் மெடிசன் கொடுக்க கூடாது, உணவு மட்டும் தான் கொடுக்கணும். அந்த கொண்ட கடையிலையும் நீங்க டெய்லியும் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு அடுத்த மறுநாள், அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் மாத்தி 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 நீங்க ஒரு வாரம் அடிச்சாலே கோழி எழுந்து நிக்க ஆரம்பிச்சிடும். நின்று மேய ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு 5 நாள் 6 நாள் விட்டுட்டு ஆல்ரெடி உடம்புக்குள்ள இருந்த மெடிசன் எல்லாம் பவர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ரெனர் பிளஸ் அடிக்கலாம். குயிக்கா பிளட் சர்க்குலேஷன் வரும், குயிக்கா ஃபேட் போடும், அதாவது உடம்பு பிடிச்சிடும், குயிக்கா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வாதத்துல இருந்து புழைச்சி வந்த கோழிங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அளவுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சேவல் வளர்ந்த கூவுன சேவலுக்கு அந்த ஃபுல் மெடிசன் அப்படியே பயன்படுத்தலாம். இதுல நீங்க பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி எடுத்து வச்சு போறதுல எந்த பயனும் இல்லை, முழுசா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல, இப்ப என்கிட்ட விடைங்க தான் வந்து இந்த மாதிரி வாதம் வந்திருக்கு, வாதம் வந்து ரெடியா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு விடை, சின்ன விடை, ஒரு 4 மாசம் விடை இல்ல 5 மாசம் விடை ரெடி ஆகி வந்திருக்கும் போது அந்த மெடிசன்ல நீங்க பாதி அடிக்கலாம். அதுல இருக்கிற சிரஞ்சிலேயே பாதி அடிச்சுட்டு பாதி வேற ஏதாவது பிரீடருக்கோ இல்ல வேற ஏதாவது வீக்கா இருக்கிற பட்டைங்களுக்கோ நீங்க அடிச்சு விடலாம். இல்லைன்னா குஞ்சு வச்சு சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, சரியா உணவு சாப்பிட்டு இருக்காது, வெளுத்து போயிருக்கும், அந்த மாதிரி பொட்டைங்களுக்கு அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நல்லா கூவிட்டு அந்த 12 மாசம் முடிஞ்ச சேவலுக்கு ஒரு டியூப் அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. கூவுறதுக்கு முன்னாடி இருக்கிற சேவல்களுக்கு நீங்க பாதி பயன்படுத்தலாம், மீதியே 2, அதாவது ஒரு மெடிசனை 2 கோழிகா நீங்க ஸ்பிரிட் பண்ணி கூட பயன்படுத்தலாம், 4 கோழிகா கூட ஸ்பிரிட் பண்ணி பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு ஃபுல் டியூப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வளர்ந்த கோழியா இருக்கணும், கூவுன கோழியா இருக்கணும், பெட்டையா இருந்தா ஒரு பேட்ச் முட்டை வச்சு முடிச்சிருக்கணும். பிரீடருக்குலாம் தாராளமா அடிக்கலாம், தப்பு கிடையாது. பிரீட் பண்றதுக்கு முன்னாடியே கூட நீங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த மெடிசன் அடிச்சுட்டு கூட 2 நாள் கூல்ல வச்சிருந்து நல்லா கை தீனி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க பொட்டையை மெரிக்க விடலாம், சூப்பரா மெரிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதோட அளவோ இந்த எந்தெந்த வியாதிக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது மெடிசனா இந்த பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பயன்படுத்துறது இந்த அடையில உட்காஞ்சி தெளிஞ்சு வெளியே வந்து குஞ்சுங்க வச்சு சுத்தி இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆன பெட்டைங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம், பிரீடர்களுக்கு பயன்படுத்துவோம். பட் தயாரில் இந்த மெடிசனை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரேரு. ஏன்னா நம்ம கொடுக்குற தீனிலேயே அது பார்த்தீங்கன்னா குயிக்கா செவந்துடும். அப்படி இல்லை, உங்க சேவல் செவுக்குது, நான் இந்த மெடிசன் போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, ஆனா சேவல் வந்து செவுக்கவே இல்லை அப்படின்னும் போது நீங்க வந்து டெக்ஸ்டோ ஆரஞ்சு பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. டெக்ஸ்டோ ஆரஞ்சு கூட நான் உங்களுக்கு கீழே போட்டோல போடுறேன். இதை வந்து ஒரு டேப்லெட் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட கொடுத்துடுவாங்க, குயிக்கா பிளட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம அந்த ரெனர் பிளஸோட 2வது பாகமாக தான் நம்ம இதை சொல்றோம். ஆல்ரெடி இதுக்கான முழு விளக்கம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், போய் பார்க்கறதா இருந்தாலும் பாருங்க. அதுல நிறைய பேர் அளவு இந்தந்த வியாதிலாம் வந்திருக்கு, இதுல இருந்து மீண்டு வந்திருக்கு, அதாவது வியாதி இருக்கிற கோழிங்களுக்கு அடிக்காதீங்க. திரும்பவும் நான் சொல்றேன், வியாதிக்கான மருத்துவம் இது கிடையாது. வியாதிக்கான மெடிசன்ஸ் நிறைய இருக்கு, அந்தந்த வியாதிக்கு அந்தந்த மெடிசன் எது எதுன்னு பார்த்து நீங்க அதை பயன்படுத்துங்க. வியாதியிலிருந்து தெளிஞ்சு வந்து அந்த மெடிசன் எல்லாம் நம்ம நிறுத்தி நல்லா இருக்குது கோழி, இதுக்கப்புறம் மேஞ்சி நம்ம கை தீனி கொடுத்து அதை ரெடி பண்ணிடுவோன்ற ஒரு எண்ணத்துல நீங்க தனியா விடும்போது அந்த மெடிசன் எல்லாம் முடிச்சு ஒரு 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெனர் பிளஸ் பயன்படுத்துங்க, குயிக்கா ரீஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்காக தான் இந்த மெடிசன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்.